நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். என் பேர் ஜெயசுதாஸ். என்னுடைய சாட்சியில் எங்கள் அக்காவுடைய சாட்சி. இன்றைக்கி நான் காலைல கோயிலில் பூசை முடிச்சுட்டு வெளியே வரும்போது எங்கள் அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, என் கூட பிறந்த அக்கா. அப்போ 2 நாளைக்கு முடியப்போ ஒரே டிசென்ட்ரி, காலையிலேருந்து சாயங்காலம் ஒரே டிசைன்லேருந்து ஆஸ்பத்திரி கூட்டு போகிறதுக்கு பையன் இல்லை, வேலைக்கு போயிட்டான். நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் டிசென்ட்ரி போயிட்டே இருந்துச்சு. நைட்டு அந்த இதை சாப்பிட்லாம்ட்டு இது அந்த வகுத்தால் போகிறதுக்கு அதை நிப்பாட்டுறதுக்காக சாப்பிட்லான்ட்டு மருந்தை சாப்பிட்லான் இருக்கும்போது குடிக்கும்போது சந்தியாபுர தீர்த்தத்தை பார்த்துட்டாங்க. அதை விட்டு போட்டு சந்தியாபுர தீர்த்தத்தை கொடுத்து, சந்தியாபுரே எனக்கு ஒரே டிசென்ட்ரியாக போயிட்டுருக்கு, நான் உங்கள் தீர்த்தத்தை சாப்பிட்றேன், எனக்கு நல்லபடியாக எனக்கு டிசென்ட்ரி சரியாயிடணும் சந்தியாபுரே, நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னாட்டேன். அப்புறம் நல்லா காலையில் எழுந்திரிச்சு பார்த்துருக்காங்க, அந்த வத்தால பார்த்தலாம் நின்றுச்சு. இன்னைக்கு காலையிலப்பா நீ போய் கோயிலுக்கு போகலையே வியாழக்கிழமை, நன்றி மன்றாட்டை எழுதி வச்சிரு அப்படின்னாங்க. நன்றி எல்லாம் அங்கே பெட்டியில் இல்லை, சாட்சியோடு சொல்லணும், நீ வாரியா நான் போகிறேன்னு. இல்லைப்பா நான் முன்ன நீ சாட்சி சொல்லிடுங்க அப்படின்னாங்க. அதனால் எங்கள் அக்காவுக்கு நல்லபடியாக வகுத்த போக்க நல்லபடியாக செஞ்சதுக்காக கோடான கோடி நன்றி. 2வது எங்கள் உறவினருக்கு தாராவட்டில் வந்திருக்காங்க, சாட்சி சொல்ல வந்திருக்காங்க. ரத்தினபுரியிலேருந்து எங்கள் உறவு வந்திருக்காங்க, அவங்களும் சாட்சி சொல்லுவாங்க. தேங்க்யூ ஜீசஸ், மரியே வாழ்க, அல்லேலூயா. என் பேர் தாமஸ், நான் தாராவூர்லேருந்து வந்திருக்கிறேங்க. எனக்கு சொந்தமான இடத்த விற்கணும் முயற்சி எடுத்தோம். அது ரொம்ப பிரச்சனையாகிட்டு அடுத்தடுத்து பிரச்சனைகளாக தொடர்ந்துட்டு இருந்தது. ஒரு 1 இயருக்கு மேலாக இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு இருந்தது. அப்போ சந்தியாபுரோடைய கேள்விப்பட்டு இங்கே நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அடுத்த வாரத்திலேயே புதன்கிழமை ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்கள் இடத்த பார்த்து பிடிச்சிருக்குது, நாளைக்கு காலையில் வரேனாங்க. அது வியாழக்கிழமை கரெக்டாக காலையில் வந்தார், பார்த்தாங்க. அப்போயே அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சந்தியாபுரம் கோடான கோடி நன்றி. எனக்கு பேர் வினிதா, நான் குளச்சலிருந்து வரேன். என் வயிற்றில் ஒரு சின்ன கட்டி உண்டு. நான் 6 மாதமாக மருந்து எடுத்தேன். கட்டி அந்த மருந்துக்கு ஏற்ற அளவுக்கு அந்த கட்டி கூடவும் இல்லை குறையும் இல்லை. ஆனால் டாக்டர் சொல்லுவாங்க, இது அவசரப்படாண்டா, அந்த கட்டி நம்ம குறையுதானு பார்க்கலாம், அப்படி இல்லாட்டா நம்ம சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் 6 மாதம் மருந்து எடுத்து எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் நல்லா வலிக்கும். வந்தால் மாத்திரை சாப்பிட்டாலும் வலிக்குள்ள மாத்திரை சாப்பிட்டாலும் எனக்கு அந்த வலி எப்படியுமே ஒரு 10 நாளுக்கு மேலே எனக்கு இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் இனி ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் போய் சொல்கிறோம். அப்போ டாக்டர் சொன்னாங்க, அப்போ சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அதுக்கு முன்னே சொல்லுவாங்க, ஒருவேளை கேன்சர் கட்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். நீங்கள் இதுக்கு முன்னே அப்படி எதுவும் சொல்லலையே, ஒரு சின்ன கட்டி தானே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படி. இல்லை சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. டெஸ்ட் எடுத்தோம், ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணேன். லேபில் எல்லோரும் இருந்தாங்க, அமைதியாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு மனசில் ஒரே பதட்டம், தாயே எனக்கு இது கேன்சர் கட்டியாக இருக்கக்கூடாது, எனக்கு ஏதாவது ஒரு சத்தத்தை எனக்கு காதில் கேட்க செய்யும், அப்படியா இருந்தால் எனக்கு இது கேன்சர் கட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி தாயிட்ட கேட்டுட்ருக்கேன். ஆனால் நான் அவர்கிட்ட கேட்டு முடிச்ச அப்புறம் இனி ஏதாவது ஒரு சத்தம், ஒன்றில் ஃபோன் ரிங் ஆகுத சத்தம், இல்லாட்ட ஏதாவது ஒரு சத்தம் எனக்கு அப்படியே கேட்டுகிட்டே இருந்தது. ஆனாலும் நம்பிக்கை இல்லை. இனியும் ரிப்போர்ட்டு வார்த வரைக்கும் இருந்தோம், நானும் எனக்கு மாமியாரும். அப்போ ரிப்போர்ட்டு வார்த வரைக்கும் 2 பேருமே ஒழுங்காக இல்லை அந்த லேபில். அதுக்கு பிறகு ரிப்போர்ட் 6 மணிக்கூர் கழிஞ்சு எனக்கு கையில் கிடச்ச பிறகு டாக்டர் சொன்னாங்க, இல்லைம்மா அது சாதா கட்டி தான் அப்படின்னு சொன்னாங்க. கடவுளுக்கு நான் நன்றி சொன்னேன். அதுக்கு பிறகு நம்ம சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணிவிட்டு அதே டாக்டர் சொன்னாங்க, எப்படிம்மா இந்த வலியை நீ எல்லாம் தாங்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு. கட்டி டியூப்பில் சுற்றி இருந்ததுமா, அதனால தான் அது நல்ல வலியாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் காசு வர வேண்டியது இருந்தது. ஆனால் நான் யார் காசு தருவேன்னு நினச்சேனோ அந்த ஆளுக்கு எனக்கு தரல. யார் நான் தர மாட்டேன் நான் நினச்சேனோ அந்த ஆளுக்கு தான் எனக்கு காசு தந்தாங்க. இது எனக்கு 2வது சாட்சி. 3வது எனக்கு இந்த கையில் நகத்துக்கு அப்புறம் ஒரு வெள்ளை கலர் தழும்பு 5 விரல்லையுமே உண்டு. அப்போ நான் அந்த தாயோட ரத்தத்தை தான், அந்த எண்ணெய் தான் நான் போடுவேன். தலைவலியாக இருந்தாலும் எண்ணெய் போடுவேன். விக்ஸோ மாத்திரை எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன்.
ஆனால் அந்த வலி எனக்கு எங்கே போகிறோ தெரியாது. ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த வலியே இருக்காது. அது மாதிரி இந்த எனக்கு சுண்டுலே லேசாக அந்த தழும்பு உண்டு. நான் திருமணத்துக்கு முன்னே எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ஆனால் எனக்கு அது எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை. மேலும் மேலும் எனக்கு அது வந்துட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கையிலையும் வர தொடங்கிட்டு. அப்போ நான் அந்த எண்ணெய் தான் போட்டேன். அந்த எண்ணெய் போட்ட பிறகு எனக்கு அந்த தழும்பு எங்கே போச்சோ என்னவோ எனக்கே தெரியாது. எனக்கு எண்ணெய் தீர்ந்து போச்சு. பக்கத்தில் இருந்தவங்க தான் எனக்கு வாங்கி தந்தாங்க, அந்த எண்ணெயும் தீர்ந்து போச்சு. ஆனால் அவருக்கு எண்ணெய் கேப்பை திறந்தா அந்த மூடி வெள்ளை மூடியில் எனக்கு எப்போவுமே அந்த எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கும். அதை தொட்டு தான் நான் போடுவேன். ஆனாலும் நான் இந்த ஆலயத்தில் வரணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு நான் வர முடியலை. அதுக்கப்புறம் அந்த தீந்த வெள்ளை கலர் தழும்பு மறுபடியும் வந்துட்டுது. நான் தாயே அம்மாக்கு ஆலயத்தில் வராதனாலையா எனக்கு இப்படி ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு அப்படி ப்ரேயர் பண்ணுவேன். வியாழக்கிழமை தோறும் நான் ப்ரேயர் பண்ணுவேன். அப்போது நான் அதுக்கப்புறம் இனி எண்ணெயை ஒன்றுமே இருக்காது அந்த பாட்டில். ஆனால் எனக்கு விரலுக்கு போடுற அளவுக்கு எண்ணெய் எனக்கு கிடச்சும் எப்படியாவது. நான் அதை தான் போட்டேன். இங்கே வாரதுக்கு முடிவு எடுத்தேன். எனக்கு கையில் உள்ள எல்லா வெள்ளை தழும்பும் போயிட்டது. கடவுளுக்கு நன்றி. சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றி. டி மைக்கேல் பாளையத்துலேருந்து வரேன். இது என் பேரன். இவங்க அப்பா இல்லை. இவனுக்கு 2 வயசுலேருந்து காய்ச்சல் நிற்காமல் வரும். ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது காய்ச்சல் வந்துடும். சளி காய்ச்சல்ன்ட்டு ஊசி மருந்தாக போட்டு இவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இப்போ 2-3 வருஷமாக இது பண்ணிட்டு, நானும் போகாத கோயிலில் இவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் தெய்வ நம்பிக்கை கூட எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் இங்கே வேளாங்கண்ணிக்கு போகலான்ட்டு கிளம்புனேன். அந்த போன வருஷம் வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கு அன்னைக்கு காலையில் காய்ச்சல் வந்துடுச்சு. திருப்பி போகிறத நிப்பாட்டிட்டு அப்படியே ஆட்டோ எடுத்துக்கிட்டு மறுநாள் இங்கே தான் கூட்டிகிட்டு வந்து சந்தியாபுரே எனக்கு இருந்த பிள்ளைகளும் போயிடுச்சு. இந்த பையன் ஒருத்தன் தான் இருக்கேன். இப்போ இவனும் இதே மாதிரி காய்ச்சல்லையே இது பண்ணுறானே, மருந்து மாத்திரை அதிகமாக கொடுத்துட்டு 2 வயசுலேருந்து இன்றைக்கி வயசு 9 வயசு ஆகுது. மருந்து மாத்திரையாக கொடுத்து உடம்புல உள்ள ஒரு இருதயம் கிட்னி இதுக்கு போயிருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கும்பிட்டு போய் அப்புறம் தொண்டை டாக்டரை பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி போய் இதுங்கும்போது இவங்க ஐயா போகக்கூடாதுன்ட்டார். திருப்பி இங்கே தான் கூட்டிகிட்டு வந்து தொடர்ந்து நான் நம்பிக்கையோடு வந்து இவனை ஒருத்தனையாவது எனக்கு காப்பாற்றி கொடு அப்படின்னு சொல்லி உனக்கு சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து கும்பிட்டு போனேன். இப்போ நல்லா ஜனவரி 1 ஒரு சித்த வைத்தியத்தில் தான் போய் கடைசியில் போய் பார்த்தேன். ஜனவரி 1 அன்னைக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்து இது பண்ணி கிட்னி ஃபெயிலராக இருக்குது, இறப்பை ஃபெயிலராக இருக்குது, கல்லீரல் ஃபெயிலராக இருக்குது. என்னம்மா நீங்கள் இப்படி வச்சுருக்கிறீங்க, மருந்து மாத்திரையை கொடுத்து இவ்வளோ பிள்ளைய மோசமாக வச்சுருக்கீங்களே அப்படின்ட்டு ரொம்ப திட்டுனாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு சித்த வைத்தியத்தில் அக்குபஞ்சரு ஊசின்னு போய் இந்த 2-3 மாதம் போட்டோம். இப்போ தொண்டை வலியாக காய்ச்சலாக எதுவுமே இல்லை. இப்போ நல்லா 2 வயசுலேருந்து இருந்த வியாதி சுத்தமாக தீர்ந்து இப்போ நல்லா இருக்கிறேன். கடவுள் சந்தியாகப்பருக்கு கோடியான நன்றி. நான் மாங்கர அம்மாப்பட்டியிலேருந்து வரேன். என் பேர் ஹில்டா மேரி, என் மகன் என் பேர் ஜெபா. சந்தியாகப்பர் என் மகன் மேலே வந்திருக்கிறாரு. வெள்ளிக்கிழமை நைட்டு 11 மணிக்கு படுத்துருந்துருக்கேன். என் தம்பி வீட்டுக்கு நாங்கள் போய் படுத்திருந்தோம். அங்கே ஆரோக்கிய மாதா சிறுமவும் அந்தோனியார் படமும் சந்தியாகப்பர் படமும் இருந்துச்சு. அதில் ஆரோக்கிய மாதா நல்ல ஜெகஜோதியாக சொலிச்சிச்சா. அவன் கண்ணு முன்னாடி 11 மணிக்கு ஜெகஜோதியாக சொலிச்சிட்டு கடல் நீர் தண்ணி அவ்வளவு சுத்தமாக தெரிஞ்சான் அந்த பையனுக்கு. கொஞ்ச நேரத்தில் சந்தியாகப்பர் குதிரையில் காட்சி கொடுத்துருக்காரு அவனுக்கு. மறுநாள் சனிக்கிழமை எங்கள் வீட்டில் போய் படுத்தோம். அதுக்கப்புறம் சந்தியாகப்பர் அவன் பக்கத்தில் நின்றுட்டு அதுக்கப்புறம் குதிரையில் இங்கிட்ட அங்கிட்ட அவனோட இருந்திருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவனுக்கு நறுமண தைல வாசலை அடிச்சிருக்குது. 3வது சாட்சியாக சொல்கிறேன். என் தம்பி பிள்ளைக்கு காய்ச்சல் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவங்க சந்தியாகப்பர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்க. நல்ல சாதாரண காய்ச்சலாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. இப்போ சாதாரண காய்ச்சலாக வந்துடுச்சு. சந்தியாகப்பருக்கு நன்றி, மாதாவுக்கு நன்றி, இயேசுக்கே புகழ். எனக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லை.
அதனால சாட்சி சொல்லாமல் என்னால் இருக்க முடியலை. என் ஊர் இணையத்துலேருந்து நான் வந்திருக்கேன். ஆனால் அக்கா பொண்ணு 4 வருஷமும் அவளை பிள்ளைங்க 2 அவள் கணவரும் எங்கே போனான்னு தெரியல. 4 வருஷம் வரை நாங்கள் தேடாத இடம் இல்லை. ஆனாலும் போன ஜூலை மாதம் இந்த விழா இருக்குன்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் இங்கே வந்து இதே இடத்துல தான் நான் ஒரு விண்ணப்பம், நான் கண்ணீரோடு நான் சொன்னேன். இணையத்துலேருந்து போன எங்கள் அக்கா பொண்ணும் அது 2 குழந்தைகளும் அவள் புருஷனு எங்கே இருக்கான்னு 4 வருஷம் வரை எங்களுக்கு தெரியலை. அப்போ அவளுடைய குரலை எங்களுக்கு கேட்க வைங்கன்னு நான் கண்ணீரோடு இதே ஆலயத்துக்கு முன்னே நான் கதறினேன். ஆனால் நான் வீட்டுக்கு போன 4 மாதத்தில் அவள் குரல் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணான். 4 வருஷம் வரை அவள் குரலுக்காக ஏங்கி நின்னோம். ஆனால் 4வது மாதத்தில் சந்தியாப்பருடைய அதிசயத்தினால அவள் வந்து எங்கிட்ட பேசினான். ரொம்ப சந்தோஷப்பட்டோம். காஷ்மீடுங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கானியும் இன்னொரு இடமான்னு சொன்னாங்க. அதுக்கும் பிறகு போய் இப்போ 3 வாரம் ஆச்சு. அவள் எங்கள் ஊர் இணையத்தில் வந்திருக்கா. அவளை கைனால் ஒரு நன்றியும் காணிக்கையும் அவளை எழுதுந்தா. ஆனால் நான் சொன்னேன், எங்கள் அக்கா பொண்ணு எங்கிட்ட பேசுனா அடுத்த நிமிஷமே நான் உங்களுக்கு சாட்சி சொல்வேன். ஆனால் அந்த சந்தியாப்பரனை வேண்டின விண்ணப்பம் எனக்கு பலித்தது. சந்தியாப்பருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் பேர் ஜோஸ்பின். நான் திண்டுக்கல்லேருந்து வர்றேன். நாங்கள் கடந்த 7 மாதமாக சந்தியாப்பர் கோயிலுக்கு எங்கள் குடும்பத்தோடு வந்துக்கிட்டு இருக்கோம். விடாமல் எங்கள் அப்பா வருவாங்க. நாங்கள் தினமுமே சந்தியாப்பரை நினைக்காத நாள் கிடையாது. நாங்கள் எந்த காரியங்கள் செஞ்சாலும் சந்தியாப்பரை நினச்சிட்டு செய்வோம். அது வெற்றியாகும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அதில் எனக்கு 2 பசங்க. அதில் பெரிய பையனுக்கு வேறு ஸ்கூல் மாற்றணும். அதில் பெரிய பையனுக்கு மட்டும் ஸ்கூலில் இடம் கிடச்சிருச்சு. சின்னவனுக்கு கிடைக்கல. எங்கள் குடும்பத்தோடு எல்லோரும் ரொம்ப ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோடு வேண்டினோம். கண்டிப்பாக சாட்சி சொல்கிறோம். சந்தியாகப்பரே எங்கள் சின்ன பையனுக்கும் அந்த ஸ்கூலில் இடம் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி போன வாரம் கூப்பிட்டாங்க. போய் அட்மிஷன் போட்டு வந்துட்டோம். சந்தியாப்பருக்கு கோடி நன்றி. ஒவ்வொரு காரியங்களையும் நம்பிக்கையோடு சந்தியாப்பர்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கொடுக்குறாரு. சந்தியாப்பருக்கு நன்றி. பேர் பிரியா. நான் மாரமாடியிலேருந்து வரேன். போன வாரம் சனிக்கிழமை காலையில் 6 மணி போல் என் ஆட்டுக்கு உடம்பு சரியில்லை. என்ன ஆச்சுன்னே தெரியல. எப்பயும் போல் காலையில் புல் போடலான்னு சொல்லிட்டு போனோம். ஆட்டுக்குடி எந்திரிக்கவும் இல்லை, அசையவே இல்லை. எனக்கு என்னான்னு படுத்தே இருந்துச்சு. எந்திரிச்சு போய் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன். வந்து பார்த்தா காது ஜில்லுன்னு இருந்துச்சு. பூச்சி தான் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் காதை அறுத்து விட்டோம். ஏற்கனவே எல்லாமே அடித்து பார்த்தோம். ஆனால் சரியாகலை. கடைசியாக சந்தியாகப்பரோட தீர்த்தமோ எண்ணெயும் தடவி அதுக்கு ஊற்றியும் விட்டேன். சாயந்தரம் 4 மணிக்கு மேலே சரியாயிடுச்சு. எப்பயும் போல் இற திணிச்சு அசை போட்டுச்சு. எல்லாமே செஞ்சிச்சு. ஆட்டை குணப்பதி கொடுத்த சந்தியாகப்பருக்கு கோடி நன்றி. பேர் எஸ்தர் ஜான்சி. நான் கோயம்புத்தூர் கணபதியிலிருந்து வரோம். கடந்த 2018ஆம் ஆண்டுலேருந்து இந்த சந்தியாகப்பர் ஆலயத்துக்கு வந்துட்டுருக்கோம். கடந்த வாரம் என்னுடைய மாமியாருக்கு ஜனவரி மாதம் ஒரு காய்ச்சல் வந்துச்சு. அப்போது வந்து அவங்களுக்கு மைல்டாக அட்டாக் வந்த மாதிரி நைட்டு தெரிஞ்சுது. நாங்கள் 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அப்போ என்ன சொன்னாங்க, ஒரு மாதம் கழித்து நீங்கள் ஆன்ஜியோ எடுத்து பார்க்கணும், அவங்களுக்கு மைல்டாக அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நல்லா தான் இருந்தாங்க. போன ஒரு 2 வாரமாக அவங்களுக்கு கை வலி ரொம்ப ஏற்பட்டுச்சு, இடது கை. அப்போது எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. இந்த மாதிரி அந்த ஆன்ஜியோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ இந்த சந்தியாகப்பர் ஆலயத்துக்கு போன வாரம் வந்து நாங்கள் உருக்கத்தோடு ஜெபிச்சிட்டோம். இந்த மாதிரி அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கு. ஒரு கட்டி இருந்ததுனால திரும்பவும் சந்தியாகப்பரே அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஹார்ட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு சாட்சியாக வந்து சொல்லுவேன்னு வேண்டிட்டேன். சனிக்கிழமை போய் செக்கப் பண்ணோம். எக்கோ, இசிஜி, ட்ரெட்மில் டெஸ்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. சந்தியாகப்பருக்கு கோடி நன்றி.
என் பேர் வினிதா. நான் இந்த ஊர் தான். நான் பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு, நுரையீரல் ரொம்ப சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சரியானு சொல்லிட்டு சந்தியாப்பர்கிட்ட வேண்டிக்கிட்டே சந்தியாப்பருக்கு நன்றி. இயேசுக்கு நன்றி. மரியே வாங்க. நான் போன வாரம் வந்து சாட்சி சொல்லியிருந்தேன். நான் மொத்தமாக வந்து 4 வாரம் வந்திருக்கேன். இந்த 4 வாரமே எனக்கு வந்து சாட்சி சொல்ல பாக்கியத்தை கொடுத்த சந்தியாவுக்கு நன்றி. இப்போ இந்த வாரம் வந்து நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். இந்த வாரம் வந்து என் ஃப்ரெண்டை வந்து இந்த ஆலயத்தை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருந்தேன். அது மாதிரி நடந்துச்சு. அதே மாதிரி போன வாரம் புதன்கிழமையிலேருந்து எங்கள் வீட்டில் நறுமண வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்குது. நான் சர்ச்சுக்கு போயிட்டு கரெக்டாக வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்பயே அந்த நறுமண வாசனை அடிக்குது. அது மாதிரி எங்கள் வீட்டில் யாருக்குமே அந்த நறுமண வாசனை தெரியலை, எனக்கு மட்டும்தான் தெரியுது. எதனாலனா நான் நம்பிக்கையாக வேண்டினேன். சந்தியாப்பரே போன வாரம் வந்து வேண்டிட்டு போனேன். என் கூடயே நீங்கள் இங்கே இருந்து என்னோடய பிரச்சனைகள், என்னுடைய கவலை எல்லாத்தையும் நீங்கள் தீர்த்து வைங்க, எங்கள் வீட்டில் நீங்கள் எப்பயுமே இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு போனது இந்த ஒரு வாரமாக எனக்கு வந்து அந்த நறுமண வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்குது. 2 வாட்டி போன வாரம் புதன்கிழமை ஒருக்க, நேற்று ஒருக்கு, புதன்கிழமை ஒன்று, திங்கக்கிழமை ஒன்று, 2 வாட்டியுமே வந்து நறுமண எண்ணெய் வந்து பொங்கி வந்துச்சு வீட்டில். இந்த சந்தேகப்பருக்கு கோடான கொண்டு நன்றி. புதுமைகள் செய்த மாதாவுக்கு கோடான கொண்டு நன்றி. என் பேர் விமல். கோயம்புத்தூர் ரத்னபுரியிலேருந்து வரேன். கரெக்டாக 1.5 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் பையனை பக்கத்து வீட்டில் விட்டு விளையாட வெளியே போயிருந்தோம். அப்போது விளையாண்டுருந்தவன் பெயிண்ட்டு தின்னர் எடுத்து குடிச்சிட்டான். ஸோ இம்மிடியேட்டாக அவனுக்கு வயிறு வலி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் நாங்கள் வந்து வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டோம். எமர்ஜென்சி ஐசியூவில் அட்மிட் ஆகியிருந்தான். டாக்டர்லாம் வந்து ஒரு 4-5 டாக்டர் வந்து பேசினாங்க. ஸோ எல்லாருமே சொன்னது ஒரே விஷயந்தான், எதர் கிட்னியில், லிவரில் இல்லை பிரெயினில் டெஃபினட்டாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 24 hours அப்சர்வேஷனில் வச்சுக்கலான்னு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த 24 hours அவன் வந்து ஒரு 2 hours ரெடி ஆகிட்டான். அந்த 24 hours ஆக்டிவாக தான் இருந்தான். 24 hours கழித்து 2-3 ஸ்கேன்ஸ் எடுத்து பார்த்தாங்க, எக்ஸ்ரேஸ் மல்டிபிள் டைம்ஸ் எடுத்து பார்த்தாங்க. டாக்டர் ஓகே இவனுக்கு எதுவும் பிரச்சனையே இல்லை, ஈவன் வயிற்றில் ஒரு சின்ன புண்ணு மட்டும்தான் வந்திருக்கு, அந்த புண்ணுக்கு 2-3 டானிக் குடித்தாலே போதும், ரெடி ஆயிரும் அப்படின்னாங்க. நாங்கள் நைட்டில் 4-5 டைம் நாங்களே பேசியிருந்தோம், சந்தியாகப்பர்கிட்ட வேண்டிக்கணும், கண்டிப்பாக ரெடி ஆகிடும், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. எங்களுக்கு என்ன ரொம்ப அதிசயமாக இருக்குன்னா, ஒரு 4-5 டாக்டர் வந்து ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க, இந்த மாதிரி மல்டிபிள் ஆர்கன்ஸில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு. பட் நல்லபடியாக எந்த பிரச்சனையும் ஆகாமல் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். சந்தேகப்பருக்கு நன்றி. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. நான் லக்கம்பட்டி பற்றி வரேன். எனக்கு காலில் ஒரு 10 மாதிரி இருந்துச்சு. அது வந்து உடம்பெல்லாம் பரவிடும்னு எனக்கு ஒரு பயம். அப்புறம் நான் சந்தியாப்பரை விட்டு இப்போ 4-5 வாரமாக வந்துக்கிட்டு இருக்கேன் கோயிலுக்கு. ஆனால் அந்த எண்ணெய் தடவி அதில் மஞ்சப்பொடி போட்டு வைக்கவுமே இப்போ எனக்கு அது ஆறிடுச்சு. கடவுளுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, கோடான கோடி நன்றி சந்தியாவுக்கு. நான் கோவை மறை மாவட்டம் அக்கரைக்குடியேரி பங்குலேருந்து வந்திருக்கேன். என் பேர் சாந்தி. என் ஃப்ரெண்டு மூலமாக தான் எனக்கு இந்த கோயிலை பற்றி தெரியும். என் ஃப்ரெண்டு எந்த கோயிலுக்கு போனாலும் வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போவாள். எனக்கு கடந்த ஒரு 6 மாதமாக குதியங்கால் பயங்கரமான வலி. ஆஸ்பத்திரியெல்லாம் போனேன், மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டேன். அப்புறம் எந்த கோயிலுக்கு போனாலும் எண்ணெய் வாங்கிட்டு வந்து காலுக்கெல்லாம் போடுவேன். 3 மாதங்களுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு இந்த கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு வரும்போது, நான் அந்த மணலில் செம்மண்ணாக இருந்துச்சு, அந்த மணலில் நான் குதியங்காலை வச்சு ஃபாதர் ப்ரேயர் பண்ணும்போது குதிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு இந்த கால் வலி நல்லா போகணும் அப்படின்ட்டு. உண்மையிலேயே நான் குதிக்கும் பொழுது எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போ வந்து இந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் போட்டு
உண்மையிலேயே இந்த கால் எரிச்சல் எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. நான் வந்து இந்த அளவுக்கு குணமடைஞ்சதுக்கு இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம ஒரு சாட்சி சொல்லலை அப்படின்னா கடவுள் நமக்கு என்ன நன்மை செஞ்சு என்ன பிரயோஜனம்? அதனால் இன்றைக்கி நம்ம தைரியமாக போய் சொல்லணும் அப்படின்னு எனக்கு இப்போ ஃபாதர் வந்து சாட்சி சொல்கிறவங்க வாங்க அப்படின்னோனையும் கொஞ்சம் தயக்கமாகவே உட்காந்துருந்தேன். இருந்தாலும் நம்ம உண்மையாக பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை நான் மற்றவங்களுக்கு சொல்லணும், நம்ம சாட்சியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியத்தை கொடுத்து இப்போ பேச வச்சவர் இந்த பரிசுத்த ஆவியானவரும் இந்த சந்தியாகப்பரும் தான். அதற்காக நான் வந்து கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஜெனி மரினா, நான் மரவட்டி புதூர்லேருந்து வரேன். அம்மாவுக்கு ஒரு சைடாக இடுப்பு வலி இருந்தது. அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போனோம். செக் பண்ணி பார்த்தாங்க. நீங்கள் கர்ப்பப்பை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் செக் பண்ணி பார்த்தோம். கர்ப்பப்பையில் புண்ணு இருக்குது அப்படின்னாங்க. அதனால் இந்த சந்தியாபுரப்பாட்டை வந்து எண்ணெய் வாங்கி தொடங்கினா டெஸ்ட் எடுக்க அடுத்த வாரம் வர சொன்னாங்க. அதே மாதிரி டெஸ்ட் எடுக்க அடுத்த வாரம் ஜிஹெச்சுக்கு போனோம். எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்குது, நீங்கள் ஏதாவது பிரச்சனை மட்டும் வாங்க, எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சந்தியாபுரப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.